அடைத்துக் கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு மிகவும் சிரமம், அவங்களால அதை தாங்க முடியல. தவறு நான் செய்தேன் என்று உணர்ந்து மன்னிப்பை கேட்கிறேன், ஆனால் உமர் என்னை மன்னிக்க மாட்டாரே என்று அந்த கவலையுடன் விரைந்து மஸ்ஜித் நபவிக்கு செல்றார். இந்த தருணத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே கதவை அடைத்த பிறகு அவருக்கு என்ன செய்தார்? அவரும் கொஞ்சம் தன்னுடைய மறுபரிசீலனை செய்து, என்னதான் இருந்தாலும் நான் அவருக்கு முன்னால் வந்து கதவை மூடி இருக்கக்கூடாது, கூத்துல அடிச்ச மாதிரி கதவை மூடி இருக்கக்கூடாது என்று திறந்து அவரிடம் மன்னிப்பை கேட்கலாம் என்று திறக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, விரைந்து அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். சென்று கேட்கும் பொழுது அபூபக்கர் இருக்கின்றார்கள். இல்லை, அல்லாஹ்வின் தூதரிடம் சென்றிருக்கிறார். மஸ்ஜித் நபவி பக்கம் அவர் கடந்தார், விரைந்து செல்கின்றார். இது அனைத்துமே அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயத்தை நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில சில சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விரைந்து வந்தார்கள். இத்தளவுக்கு மிகவும் வேகமாக நடந்து வரக்கூடியதாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூரத்திலிருந்து பார்த்தவுடனேயே கூறினார்கள், அன்னா சாஹிபுக்கும் ஃபகத பாமார், உங்களுடைய சகோதரர் வரக்கூடிய இந்த தோழர் கோபமாக வர ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி வந்து அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் அவருக்கும் மத்தியில சில பேச்சுவார்த்தை இருந்தது. நான் கடுமையாக பேசினேன், அவர் கடுமையாக பேசினார். பிறகு நான் தான் அவருக்கு அதிகமாக அநியாயம் செய்து விட்டேன் என்று உணர்ந்து அவரிடம் மன்னிப்பை நான் கேட்டேன், அதை மன்னிக்கல. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு தேடிக்கொண்டு மஸ்ஜித் நபவிக்கு வந்து வந்து பார்த்தவுடனேயே அவர் வந்து தன்னுடைய கரங்களை தெரியப்படுத்தலாம் என்று வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டது கோபத்தால். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபத்தால் சிவந்த உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தவறுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தவறுதான் என்று மன்னித்து அல்லாஹ் அக்பர் உட்கார்ந்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னித்து முட்டிக்கால் போட்டு, அல்லாஹ்வின் தூதரே, உமர் எந்த தவறு செய்யும், நான் தான் தவறு செஞ்சேன், என்னுடைய குற்றம் தான் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கேட்டும் உமரை என்ன செய்றாங்க? கண்டிக்கிறாங்க. சாஹிபி, என்ன உமரே, எனக்காக என்னுடைய தோழனை நீங்க விட்டுற மாட்டீங்களா, மன்னிக்க மாட்டீங்களா? எனக்காக என்னுடைய தோழனை நீங்க மன்னிக்க மாட்டீர்களா என்று 3 தடவை சொல்லிவிட்டு அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர், நீங்கள் அனைவரும் நான் மார்க்கத்தை எத்திரிக்கும் பொழுது நிராகரித்தீர்கள். இவர் அதை உண்மைப்படுத்தினார். இவர் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய அனைத்தையும் என்ன செய்தார்? எனக்காக தியாகம் செய்தார், இந்த மார்க்கத்திற்காக முழுமையாக தியாகம் செய்தார் என்று அவருடைய அந்தஸ்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள். இந்த சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் தவறு செய்தேன், எங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் மீது கடுமையாக ஆகிவிடுவார் என்று திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் தான் தவறு செய்தேன் என்ற நிலை ஏற்பட்டது. பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இதை செய்ததுதான், ஆனால் பிறகு நான் உணர்ந்து விட்டேன், நான் மன்னிப்பை கேட்கலாம் வந்தேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை நடந்து விட்டது என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை திரும்ப சொன்னார்கள், அம்மா குந்தும் தாரிகி சாஹிபி, எனக்காக என் தோழனை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? இந்த சம்பவம் இதுல எண்ணற்ற படிப்பினைகள் நமக்கு இருக்கு. எண்ணற்ற படிப்பினைகள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் நடக்கும். நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில, 2 குடும்பத்திற்கு மத்தியில, 2 சகோதரர்களுக்கு மத்தியில இந்த மாதிரி நிலை ஏற்படக்கூடியது. இதற்கு இந்த சம்பவத்தில் என்ன படிப்பினை இருக்கு? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அமானிதமாக அந்த சஹாபி அபூ தர்தா அவர்கள் இதை முழுமையாக பதிவு செய்திருக்கிறார். பதிவு செய்து புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்றால் இதுல நமக்கு எண்ணற்ற படிப்பினை. அதுல முதல் படிப்பினை நாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்திலிருந்து சஹாபாக்களுடைய மகத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய சிறப்பு, என்னதான் மனிதனுக்கு அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில தவறுகளும்
ஏற்பட்ட சில இந்த மாதிரி மனிதர்கள் அடிப்படையில் ஏற்பட்ட சில பேச்சுவார்த்தைகளும் சில கடுமையான நிலையில அவர்கள் தங்களுடைய அந்த சகோதரத்துவத்தை பேணக்கூடிய விஷயத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். அவரை போன்ற ஒரு சகோதரத்துவத்தை பேணியவர் யாரும் இருந்திருக்க மாட்டார். வரலாற்றில் எந்த ஒரு பக்கத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம் என்ற இங்கு முஹாஜிர் யார் என்றே தெரியாத முஹாஜிரை தன்னுடைய இடத்திலும் தன்னுடைய வீட்டிலும் ஏன் தன்னுடைய சொத்திலும் பங்களித்த அந்த அன்சாரிகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு காரணம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார் என்பதற்காக என்னதான் மனிதனாக இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏற்பட்டாலும் இவர்கள் அந்த சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த நேரத்திலும் என்ன விஷயத்துல ஒரு பெரிய ஒரு பிளவோ அல்லது இதனால ஒரு பகைமைத்துவமோ என்று ஏற்படாத அளவுக்கு அதை மெயின்டைன் செய்தது என்பது இது பெரிய ஒரு சிறப்பு தான். இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்பியத்தின் காரணமாக அவருடைய மேற்பார்வையில் பெற்ற அந்த தர்பியத்து இவருடைய அந்தஸ்தை உயர்த்தியதாக இருக்கின்றது. இங்கு இவருடைய நிலை அல்லாஹ் தஆலா இவருடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் குந்தும் ஆதான இவர்களுடைய நிலை எப்படி என்றால் நீங்கள் ஒருவருக்கொரு பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லஃப பைன குலூபிக்கும் உங்களுடைய உள்ளத்தில் உங்கள் மத்தியில் நாம் இந்த மஹப்பத்தை ஏற்படுத்தினோம். அஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீங்கள் ஒருவருக்கொரு சகோதரர்களாக ஆனீர்கள். பகைவர்களாக ஒரு நிலை இருந்தது. இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு இந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். மனிதர் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுதான். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல மற்ற சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இந்த விஷயங்கள் இருந்தது மனிதனின் அடிப்படையில். ஆனால் அவர்கள் எக்காலத்து கொண்டும் இந்த சகோதரத்துவத்தை ஈமானிய இந்த சகோதரத்துவத்தை அவர்கள் பிளவுகையோ அல்லது இதுல எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு அவங்க மெயின்டைன் செய்தார்கள் என்றால் இது அவருடைய சிறப்பு தான். நம்முடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது சின்ன விஷயத்திற்காக நாம் செய்வோம் துண்டித்து செல்லக்கூடிய நிலை நமக்கு ஏற்படுகின்றது. இது முதல் படிப்பினையாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கை. இரண்டாவது என்னுடைய படிப்பினை பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு இருவர்களும் என்ன அந்தஸ்தில் மிக உயர்ந்தவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சிறந்த அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா மகிமைப்படுத்தினார் மற்றும் மக்களுக்கு மத்தியில் மிக சிறந்தவராக இருந்தார். உமர் ரலியல்லாஹுடைய நிலை என்ன கொஞ்சம் நஞ்சமல்ல. அவருடைய அந்தஸ்தும் பெரிய ஒரு அந்தஸ்து தான். மக்கால அதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்ற சஹாபாக்கள் இருவரும். ஆனால் இருவர்களும் அவர்கள் தவறு நான் செய்துவிட்டேன் என்று உணர்ந்தவனை என்ன செய்தார்கள் மன்னிப்பை கேட்பதற்காக அவர்கள் விரைந்து சென்றார்கள். இந்த அபூபக்கர் எல்லாம் என்ன செஞ்சாங்க தன்னுடைய முஹாசபா செய்தார்கள். இதுதான் மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை மறுபரிசீலனை செய்யும். இது கோபத்தை நம்முடைய ஸ்டாண்ட்ல நாம இருந்தோம். நாம உடனே என்ன செய்தார்கள் அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுவுக்கு என்ன கொடுத்து திருப்திப்படுத்தணுமோ மறுமையில திருப்திப்படுத்திடுவோம். அல்லாஹ் தஆலா நபியுடைய இந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அபூபக்கரை மன்னித்து உமருடைய இந்த உரிமைக்கு முறையாக அல்லது அவர் பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா அவரை திருப்திப்படுத்தி விடுவான். ஆனால் சுப்ஹானல்லாஹ் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அவருடைய நிலையை அவருடைய அந்தஸ்தை தெரியப்படுத்தினார்கள். இந்த நபருடைய அந்தஸ்து உங்களுக்கு மத்தியில எனக்காக நீங்க இவரை மன்னிக்க மாட்டீங்க. இவர் எனக்காக என்னென்ன செய்யுது அல்லாஹ் அக்பர். தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஒரு தோழனாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பராக இருந்தார். மார்க்க விஷயத்துல முன்னே வந்து எல்லா விஷயத்திலும் முன்னே இருந்தார். ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நாம் படிச்சிருப்போம். ரஹீம் மௌத்தூங்க அல்லாஹ் அக்பர். அந்த பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் எந்த திசையிலும் எந்த பாதிப்பு வந்து விடக்கூடாது என்று சில நேரத்தில் முந்தி சென்று கொள்வார்கள், சில நேரத்தில் பிந்தி கொள்வார்கள். பயணத்துல உங்களை என்ன செய்தீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களை விட நான் முந்தி செல்கின்ற எதற்காக முன்னாடி இருந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு எதிரி தரப்பிலிருந்து பாதிப்பு வந்துவிடுமோ என்று அச்சம் கொண்டு நான் முன்னாடி செல்கின்றேன். திரும்ப எனக்கு அச்சம் வருகின்றது பின்னாடி நீங்க உங்களை தாக்கி விடுவார்கள் என்று நான் பின்னால் நான் செல்கின்றேன். இந்த நிலையில அவருடைய சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிழலை போல அவர்களுடைய விஷயத்தில் எல்லாத்தையும் என்ன அவங்க
தியாகம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெரியப்படுத்தினார்கள். இந்த விஷயத்துல கூறிய அல்லாஹ்வியார்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் கிடையாது. இவர்களை தவிர மற்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் நடந்த சில விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு சஹாபியை பார்த்து, என்னுடைய தோழருக்காக எனக்காக நீங்க அவனை மன்னிக்க மாட்டீங்களா என்று கேட்கும் பொழுது, நாம் இப்போ சமகாலத்துல நம்முடைய அவலைகளை பார்க்கும் பொழுது, சமகாலத்துல சஹாபாக்களுடைய இந்த வரலாற்றையோ அல்லது இந்த மாதிரி சில விஷயங்கள் மனிதனுடைய அடிப்படையில் ஏற்பட்ட சில தவறுகளை அதை மையமாக வைத்து அதை குறைவாக கண்டு அதை தீர்ப்பு காணக்கூடிய அளவுக்கு நம்ம யூடியூப் அல்லது நாம் மற்ற வலைத்தளங்கள் பார்ப்போம். இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த விஷயத்தை இவர் எப்பொழுது 14 நூற்றாண்டுக்கு பிறகு வந்தவர் இவருடைய இந்த தவறை சுட்டி காண்பித்து பிழையை விளக்கி இதில் இவர் என்ன செய்கிறார், இதுல அவர் ஏன் தெரிவிக்கிறார், அதுக்கு பிறகு மஹப்பத்து மற்றும் பகைமை, நான் இவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். நாம் யார்? சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த விஷயம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் என்ன செய்தார்கள், இன்னொரு சஹாபிக்கு நீங்க எனக்காக மன்னிச்சிட மாட்டீங்களா என்று கேட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய கண்ணியம், அந்தஸ்து, அவருடைய உயர்ந்த தியாகங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதனின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில குறை, சில மனித இயல்பில் ஏற்படக்கூடிய தவறை அதை எடுத்து இன்று ஒரு விமர்சனம் பேச்சாக நடத்தப்படுகிறது என்றால் இது மிகவும் ஒரு மோசமான ஒன்று. நாம் யார் இவர்களுக்கு மத்தியில ஒரு தீர்ப்பளிப்பதற்காக? நமக்கு என்ன தகுதி இருக்கு, நமக்கு என்ன அந்தஸ்து இருக்கு இவர்களுக்கு மத்தியில நாம் தீர்ப்பளிப்பதற்காக? பிறகு தீர்ப்பளித்து விட்டு நான் இவங்க ஸ்டாண்டர்ட் நிற்கிறேன், நான் இவர் கூட நிற்கிறேன். இதேதான் மாவியா மற்றும் அலி ரலியல்லாஹு மத்தியில் ஏற்பட்ட விஷயத்தை ஒரு பெருசாக ஆக்கி என்ன செய்றாங்க, நான் அலி ரலியல்லாஹு கூட இருக்கிறேன், நான் மாவியா. உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவே அவர்களை மன்னித்து அவருடைய அந்தஸ்து உயர்த்தினான், பொருத்தத்தை கொடுத்தான். நாம் யார் இந்த விஷயத்தில் இவருடைய விஷயத்தில் நாம நாவை மாசுபடுத்துவதற்கும் அல்லது நம்முடைய நன்மைகளை பாழாக்கிக் கொள்வதற்காகவும் இது நாம் யோசிக்கக்கூடியதா? ஏன்னா சமகாலத்தில் நாம் பார்க்கிறோம், ஷியாக்கள் சஹாபாக்களுடைய விஷயத்துல அல்லாஹ் அக்பர் எவ்வளவு கொச்சையாக பேசுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை சபிக்கிறார்கள். நம்முடைய தொழுகையில சபிக்கவில்லை என்றால் அவர் ஷியாவாக இருக்க மாட்டார். இவர்களுக்கு அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ்வியர்கள். இவர்களுடைய ஒரு லட்சியத்தில் ஒன்று மதீனாவை கைப்பற்றினார்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய கபர் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபர்களை தோண்டி அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து தூக்கிடுவார். அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபரில் 100 கசேரி அடிப்பார்கள் என்ற அவர்களுடைய புத்தகங்கள் பதிவாக இருக்கு. அவர்களுடைய லட்சியத்தில் குறிக்கோளில் ஒன்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யறோம், சிலருடைய பேச்சு அல்லது சிலருடைய அந்த வார்த்தை மாயாஜாலத்தினால அல்லது கவர்ச்சியான சில வார்த்தையினால ஈர்க்கக்கூடிய சில வார்த்தையினால நாம அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அதை நம்பி சஹாபாக்களுடைய விஷயத்தை நம்முடைய மஹப்பத் அல்லது கண்ணியம் குறையக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இதை நாம இந்த விஷயத்தில் நாம கவனம் கொள்ள வேண்டும். இது நமக்கு இந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது. கடைசியாக இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கு செய்த தர்பியத்துல பாருங்க, 2 பேர் வராங்க, 2 பேருக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அவங்களுக்கு இருவர்களே என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிப்பதற்கு முன்னாலே இருவர்களே அந்த பேச்சு விஷயங்கள்ல மன்னிப்புடைய விஷயங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். இதுல இருந்து நமக்கு தர்பியத் என்ன? நமக்கு மத்தியில ஏற்படக்கூடிய சச்சரவு, இருவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில பேச்சுவார்த்தை, குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில இருவர்களுக்கு கொண்டுதான் அதை முடிச்சுக்கணும். மூன்றாவது நபரை நாம் கொண்டு வருவதோ மூன்றாம் தரத்தை கொண்டு வருவது என்பது நாம அது செய்யக்கூடாது. நாம் ரொம்ப மோசமான நிலையில் செல்லும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா இருவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விஷயத்தை இருவர்களே பேசி அவர்கள் முடித்துக் கொண்டார் என்றால்
அவர்களுடைய வழக்கை சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. எடுத்துக்காட்டாக கணவன் மனைவி மத்தியில் ஏற்படக்கூடிய விஷயம், இருவர்கள் சேர்ந்து சில விஷயங்களை முடிவெடுத்துக் கொண்டார்கள் என்றால் அவருடைய அது திரும்ப கலைந்து ஒரு இன்பமான வாழ்க்கை. இல்ல மனைவி தரப்புல நம்முடைய குடும்பத்தார் இருக்காங்க, நம்முடைய தரப்பு எல்லா குடும்பத்தார், இவங்க என்ன செய்வாங்க, மனைவி தரப்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தார் அவங்களுக்கு தான் ஃபேவராக பேசுவாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் ஃபேவராக பேசுவாங்க. இப்ப என்ன ஆயிடும்னா, இவங்க எவ்வளவு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் சின்ன விஷயத்தை பெருசா தாக்கி எந்த அளவுக்கு இவங்க தரப்புல இருந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் இந்த குடும்பத்தை பார்த்து இவங்களுடைய அவமானம் ஆயிடுமே, இவ்வளவு நேரம் எனக்கு கூட இருந்துட்டு இப்போ நான் சேர்ந்து வாழ்றேன் சொன்னா என் குடும்பத்தாருடைய அவமானம் ஆகுமே என்ற ஒரு நிலையில தள்ளப்பட்டு கடைசியில அது உறவு துண்டிக்கக்கூடிய நிலையாக ஆகின்றது. இங்கு சஹாபாக்கள் பாருங்க உணர்ந்தார்கள் இருவரும் என்ன தவறு. அதற்கு பிறகு அவர்கள் அந்த ஹதீஸுடைய கடைசியில குறிப்பிடுகிறார்கள், இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய விஷயத்துல கடைசியாக பேசப்பட்ட விஷயம். அவரை பற்றி கோபம் கொண்டது. அதற்கு பிறகு யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு எனக்காக இவரை நீங்க மன்னிக்க மாட்டீங்க என்று சொன்ன பிறகு யாரும் என்ன செய்யல, அவர்களுடைய விஷயத்துல கடுமையாக நடந்தே கொள்ளவில்லை. இந்த வார்த்தையில வரக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் ஏற்பட்டது கடுமையானார்கள். அதற்கு என்ன செஞ்சாங்க, மன்னித்து விட்டு இருவர்களும் மிக சிறந்த ஒரு தோழர்களாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம மன்னிச்சவங்க அந்த ஞாபகம் நமக்கு இருக்கும், அவர் அப்படி செஞ்சார், இது இருக்கு நம்முடைய நிறைய இப்படி இருக்கு. ஆனா சஹாபாக்களை பாருங்க, யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு சல்லி ஏற்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு கிலாஃபத்துக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் யாராக இருக்கிறாங்கன்னா உமரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. முன்கூட்டியே அவர் தேர்ந்தெடுத்து விட்டு மஷ்வரா கேட்கிறாங்க. தேர்ந்தெடுத்து விட்டு தன்னுடைய தரப்பிலிருந்து உமர் தான் இதற்கு அடுத்த ஒரு கலீஃபாக இருக்கணும் என்ற ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் ஏற்பட்டு சஹாபாக்களிடமிருந்து மூத்த சஹாபாக்களிடம் மஷ்வரா கேட்கிறாங்க. நான் இந்த மாதிரி உமரை தான் தேர்ந்தெடுக்கலாம் என்ற உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பதவியை, ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து வரைக்கும் அவர் என்ன செய்யறாங்க, முழுமையாக மன்னித்து மறந்து அவருடைய விஷயத்துல வைப்பதற்காக முயற்சி செய்தாங்க. அதுல சில சஹாபாக்கள் செஞ்சாங்க, அபூபக்கரே உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கடுமையான, கொஞ்சம் காரசா, நீங்க கொஞ்சம் மென்மையான, ரொம்ப சாஃப்ட், நீங்க உங்களுக்கு ஆப்போசிட். அதனால நீங்க அவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா உம்மத்துடைய நிலை ரொம்ப மோசமாயிடும். ரொம்ப ஒரு கடுமையாக இருப்பாரு, அதனால கொஞ்சம் யோசிங்க. அப்பா அவரை சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, யோசிக்கக்கூடியது. அது அவங்களுடைய தேர்வுகளை சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் சஹாபாக்களுக்கு செய்த தர்பியத்துனா அவர்கள் என்ன செய்தார்கள், அசலி என்னன்னா, நான் மென்மையாக இருக்கிறேன், அதனால அவர் கடுமையாக இருக்கிறார். என்னுடைய சாஃப்ட பார்த்துதான் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் எடுக்கிறாரு. நான் சென்ற பிறகு அவருடைய அந்த பதவி வந்த பிறகு அவரும் சாஃப்ட் ஆயிடுவார். அதனால நீங்க கவலை கொள்ளாதீர்கள் என்று என்ன செய்யறோம். யோசிச்சு பாருங்க, ஏன்னா மார்க்கத்திற்கு சாஃப்டும் தேவை, மென்மையான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த பண்பும் தேவை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல சுப்ஹானல்லாஹ் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ரெண்டுமே தேவை. சூழ்நிலைக்கு இருந்தார் போல இந்த விஷயத்தை சொல்ற பாருங்க, நான் சாஃப்டா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு செய்யறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு எடுக்கிறாரு என்று. ஆனால் அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானுடைய அவருடைய நிலை எப்படி ஆச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானவனே உமர் ரலியல்லாஹு அந்த கடுமையான நிலை இருந்தது. அதே மாதிரி அபூபக்கருடைய நிலை என்று அது பார்த்துட்டு முழுமையாக உபவாதம் கொடுத்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு அந்த ரோம் நாட்டுக்காக போர்க்களத்துக்கு அனுப்புவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா பின் ஸைதுடைய படையை அனுப்புறாங்க. இத உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க வரவழைச்சிக்கலாம். திருப்பி ஒரு 10 கிலோமீட்டர் தூரமா இருந்தாங்க, அவங்க வரவழைச்சிக்கலாம். சூழ்நிலை நல்லா இல்லை. ஒருத்தருக்கு நபித்துவத்தை போய் பிரகடனப்படுத்தக்கூடிய நபி படை வருது. இரண்டாவது ஜக்காத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிராகரித்துக் கொண்டு ஒரு கூட்டத்தை வெளியே போட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு படை தேவை. கிட்டத்தட்ட 700 1000 அந்த
இந்த படை வீரர்கள் நமக்கு ரொம்ப அவசியமானது என்று சொல்லும் பொழுது உமரதியெல்லாம் சொல்றாங்க, ஒவ்வொரு என்ன செய்யறாங்க, ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படையை அனுப்பினார்களோ அந்த படையை நான் நிப்பாட்ட மாட்டேன், நான் திரும்பி அதை அழைக்க மாட்டேன். என்னதான் ஆனாலும் சரி, நான் தனியாக மதீனாவில் இருந்து ஓநாய்கள் என்னை வேட்டையாடினாலும் சரி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த அந்த முடிவை நான் திரும்ப பெற மாட்டேன் என்று போல்டார்கள். அதற்கு திரும்ப அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இவங்க எடுத்துக்கொண்ட அந்த ஸ்டாண்டுடைய விஷயத்தை புரிஞ்சுது. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்னுடைய மகப்பத்து இருந்தது, இது நடந்தது எதுவும் நடக்காத போலதான் ஆயிடுச்சு. இது நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல படிப்பனையாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன சில நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். இந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலாவுக்காக நாம என்ன செய்யணும், இந்த விஷயத்துல இதுல இருக்கக்கூடிய நமக்கு நசீஹா பாடங்களை நாம் பெற்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாற முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து அதில் வரக்கூடிய சம்பவங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய படிப்பினையும் அதனுடைய நமக்கு ஒரு தீர்வையை நம்ம பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் அனைவருக்கும் பாக்கியத்தை கொடுத்தல் கொள்வானாக. ஆமீன். வாஃபிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.